கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நீ வந்து பெத்லெஹேம்ல ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும்னு சொல்லுகிறார். சொன்ன ஆண்டவர் கரெக்டா இந்த 8 பேத்துல இந்த நபர் தான் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லல. இப்ப சாமுவேல் என்ன சொல்றாரு கர்த்தர்ட்ட, ஆண்டவரே ஏற்கனவே வந்து சவுல ராஜாவாக்கி இருக்கீங்க, நான் இன்னொரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போனா அந்த சவுல் கேள்விப்பட்டா என்னையை கொன்று போடுவானே அப்படிங்கிறப்ப கர்த்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ ஒரு ஆட்டை எடுத்துட்டு போய் பழி செலுத்த வந்தேன்ட்டு நீ போ. அப்போ ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு அவர் பழி செலுத்த வந்தேன்ட்டு அங்கே போனால் அந்த ஊரார் எல்லாரும் ரொம்ப தயக்கத்தோடு கலக்கத்தோடு வந்தது, நீர் வந்த காரியம் நல்ல காரியமா? ஆமாம், பலியிட வந்தேன் அப்படின்ட்டு ஈசாயை கூப்பிட்டு, உன் குமாரரில் ஒருத்தரை கர்த்தர் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காரு, இதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், அதனால் வந்து வீட்டில் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியாச்சு. அங்கே சாமுவேல் வந்து பழி செலுத்துறாரு. செலுத்திட்டு ஒவ்வொருத்தரையாக வர வைத்தா ஒவ்வொருவரையும் பார்த்து இவன் இல்லை இவன் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. 7 பேரை கூப்பிட்டு நிறுத்தியாச்சு, இல்லை. அப்போ அவருக்கு டவுட் ஆகிப்போச்சு, என்ன ஆண்டவரை நீங்கள் தான் சொன்னீங்க, ஒருத்தையும் கூட இல்லைன்னு சொல்கிறீங்களே. இப்போ ஈசாயை கூப்பிட்டு, உனக்கு எத்தனை பிள்ளைங்க? இவங்க தானா, இல்லை வேற ஏதாவது இருக்காங்களான்னு கேட்டால், ஆமாம் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டான், அவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, எப்போ பார்த்தாலும் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான், அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டோம்னு. அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, அவன் வராமல் நான் சாப்பிட மாட்டேன், நீ போய் கூட்டிகிட்டு வா. அவனை கூட்டிகிட்டு வந்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இவன் தான் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அழகிய கண்கள், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், வாசிக்கிறதுல தேர்னவன், அழகான ரூபமுடையவன், இவன் தான் அப்படின்ட்டார். உடனே அவருடைய சகோதரன் மத்தியிலே கர்த்தர் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைத்தார். சாமுவேல் அபிஷேக தைலத்தை தாவீது மீது ஊற்றினார். அப்ப தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் செய்யும்படியாய் அழைக்கிற பொழுது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். அதுதான் வந்து சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், ஆட்டு மந்தையிலிருந்து அவனை அழைத்து என் ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக மேய்ப்பனாக அவனை ஏற்படுத்தினேன், அவனுடைய கரத்தை நான் பலப்படுத்தினேன், அவனை அபிஷேகம் பண்ணினேன். அப்படி வந்து கர்த்தர் வந்து செய்கிறார். அடுத்து வந்து இப்போ உடனே ராஜாவாகல, வீட்டில் ஜெபக்கூட்டம் முடிந்தது, ராஜா செலக்ட் ஆகிட்டாரு. இப்போ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. தாவீது எப்பொழுதும் போல ஆடு மேய்க்க போய்விட்டான். நேரம் வருகிறது, ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும்.